Hi friends, welcome to Funny Kitchen. நான் உங்க தக்ஷிதா. நான் உங்க லட்சணா. இன்னைக்கு நம்ம என்ன செய்ய போறோம்னு பாத்தீங்கன்னா சட்னி தான் செய்ய போறோம். இன்னைக்கு சிம்பிளா சட்னி தான் செய்ய போறோம். 4 டேஸா வீடியோ போடலன்னு நினைக்கிறாங்க. ஆமா போடலன்னு சொல்லு. அது வந்து ஒரு நாள் கெஸ்ட் வந்துட்டாங்க, ஒரு நாள் மழை, ஒரு நாள் கெஸ்ட் வந்துட்டாங்க, இன்னொரு நாள் வெளியே போறது வீடியோ போடலான்றதுதான் மழை வந்துருச்சு. வீட்டுல ஒண்ணும் செய்யலாம்னு பார்த்தா ஒண்ணுமே இல்ல ஃப்ரெண்ட்ஸ். அதனாலதான் நாங்க ஒண்ணுமே செய்யல. 3 டேஸா ஓடிடுச்சு இப்படியே 4 டேஸ். அதாவது நாங்க இன்னைக்கு 3 ஷார்ட்ஸ் போட்டுருந்தோம். இப்ப நம்ம வந்து சட்னி தான் செய்யறோம். வாங்க போலாம். என்ன சட்னி? புதினா சட்னி. இது ஆனியன் டொமேட்டோ. இந்த சட்னி நம்ம டிஃப்ரெண்டா செய்யறோம். புதினா கொத்தமல்லி அப்புறம் பூண்டு வெங்காயம் இது தேங்காய்லாம் போட்டு புதுசா டிஃப்ரெண்டா செய்யறோம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. ஆமா டொமேட்டோ புதினா கொத்தமல்லி அப்புறம் இது வரமிளகா பூண்டு தேங்காய் ஆயில். வாங்க போலாம் வீடியோ. இப்ப நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். இது நல்லா சட்டி சூடாகட்டும். ஃபர்ஸ்ட் இந்த ஸ்டேஜ்ல நம்ம இப்ப ஆயில் சேர்த்துக்கலாம். அடுப்பை ஸ்லிம்ல வச்சுட்டு சிம். இப்ப வரமிளகா சேர்த்துக்கலாம். ஆனியனும் தேங்காயும் சேர்த்துடலாம். கோல்டன் கலர். இப்ப நம்ம ஃப்ரை பண்ணலாம். இது நல்லா கோல்டன் கலருக்கு மாறணும். இந்த ஸ்டேஜ் வந்து நல்லா இந்த கலருக்கு மாறினோடனே நம்ம இப்ப டொமேட்டோ ஆட் பண்ணிக்கணும் गाइस. நம்ம வந்து இது வறுக்கும் போது கேர்ஃபுல்லா வந்து நம்ம வந்து இதை வறுக்கணும். சின்ன பசங்க வறுக்கணும்னா கேர்ஃபுல்லா வறுக்குங்க. இந்த ஸ்டேஜ்ல தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம புதினா கொத்தமல்லி வச்சிருந்ததை ஆட் பண்ணலாம். ஆட் பண்ணலாம். லட்சணா கை சுட்டுப்ப. சரி விடுமா, வாசைக்கும் ஆட் பண்ணிக்கிட்டு பார்த்து போடு. கை இந்த கை சுட்டுக்காத. மிளகாய் போடுறோமா? இந்த டிஷ் நேம் வந்து புதினா கொத்தமல்லி தேங்காய் சட்னி. ஆமா தக்காளி சட்னி. தக்காளி சட்னி மாத்திட்டீங்களா? ஆமா, அதுல வெங்காயம் தக்காளி பூண்டு புதினா சட்னி வச்சுக்கலாம். கொத்தமல்லி தேங்காய். புதினா சட்னி வச்சுக்கலாம், தக்காளி சட்னி வச்சுக்கலாம். 2 பேர் இருக்கு. இந்த மாதிரி புதினா கொத்தமல்லி இந்த ஸ்டேஜ் வந்தோடனே நம்ம ஆஃப் பண்ணிட்டு ஒரு 5 minutes 10 minutes வெயிட் பண்ணுங்க गाइस. இது ஆன பிறகுதான் நம்ம போட்டு வந்து அரைக்கணும். அதுக்கு முன்னாடியே போட்டீங்கன்னா ஷாக் அடிச்சிரும். இப்ப நம்ம ஆஃப் பண்ணிடலாம் गाइस. இப்போ வந்து ஆறிடுச்சு நம்மளோடது. உப்பு வந்து நம்ம இவ்வளவு அளவு எடுத்திருக்கோம். இப்போ நம்ம மிக்ஸி ஜார்ல ஃபர்ஸ்ட் போட்டுடலாம் உப்பு. இப்போ நம்ம அந்த சட்னியை வந்து உள்ள ஆட் பண்ணிக்கலாம்.
இப்போ வந்து நம்ம அரைச்சிடலாம் காய்ஸ். தான் காய்ஸ், இப்போ நம்மளோட சட்னி வந்து ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம தோசை, இட்லி எதோட வேணாலும் வச்சு சாப்பிடலாம். டேஸ்டியா இருக்கும். லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நான் உங்களை அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். பாய் காய்ஸ்.